ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேத்தி vlogs. இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணி ட்ரிப்பில் ஸ்டே பண்ணின ஒரு ரெசார்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசார்ட்டோட ரூம் ஃபெசிலிட்டிஸ், சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மார்னிங் 4:45க்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். கிட்ஸும் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. வழியில் சன்ரைஸ் வியூ பார்த்துட்டு ட்ராவல் பண்ணும்போது ஜேர்னி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ஓவரால் எங்கள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஸ்டே பண்ணது ஜிஎஸ் ரெசார்ட். இது வேளாங்கண்ணி பெசிலிக்கா சர்ச்சில் இருந்து ரஃப்லி 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரெசார்ட்டோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுமே ஒரு பீஸ்ஃபுல் வைப் கிடைக்குது. ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர் இன்ஸ்பயர்ட் டிசைனோட ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் க்ரீனரி சேர்ந்து ஒரு காம் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரிசப்ஷன் ஏரியா சிம்பிள் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுள் சோஃபா சீட்டிங்கும் இருக்குது. கெஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் காமன் வாஷ்ரூமும் இங்கே இருக்குது. ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்ததால் ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஃபியூ மினிட்ஸில் செக்இன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் விசிட் பண்ணது சாட்டர்டே. பீக் வீக்கெண்ட்னால ஆல்மோஸ்ட் எல்லா ரெசார்ட்டும் ஃபுல்லாக இருந்தது. ஸோ வேளாங்கண்ணி ட்ரிப் வரும்போது எஸ்பெஷலி வீக்கெண்டில் ஸ்டே பண்ண பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ரெசார்ட் புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஸ்டே கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸ்டாஃப் டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் ஆப்ஷன்ஸை காமிச்சிருந்தாங்க. நாங்கள் 2 ஃபேமிலி ரூம்ஸ் சைட் பை சைட் வேணும்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபைனலி சப்பையர் பிளாக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் சைட் பை சைட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலிக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. ரூம்குள்ளே என்டர் ஆனதும் ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு பேசிக் செட்டப்போட இருக்கு. ரூமோட லெஃப்ட் சைடில் மிரர், டேபிள் அண்ட் வார்ட்ராப் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே உடன் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வார்ட்ராப் ஆப்போசிட்டில் வாஷ்ரூம் இருக்கு. வாஷ்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பெட்க்கு ஆப்போசிட்டில் டிவி செட்டப் பண்ணியிருக்காங்க. ரூமில் டெலிஃபோன், ஏசி, ஃபேனு, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைஃபை ஆக்சஸும் அவைலபிளாக இருக்குது. ரூமோட ரைட் சைடில் டெரஸ் ஏரியா இருக்குது. இங்கே இருந்து ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் வியூவை பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் ரூமையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ரூம்குள்ளே என்டர் ஆனதும் ஃபர்ஸ்ட் ரூமில் பார்த்த மாதிரியே பெட் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேபிள், சேர் அண்ட் வார்ட்ராப்னு பேசிக் செட்டப்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சேம் ஃபர்ஸ்ட் ரூமில் பார்த்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ரூம்லையும் அவைலபிளாக இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டோட பேசிக் வாஷ்ரூம் செட்டப், ஏசி அண்ட் ஃபேன் ஃபெசிலிட்டிஸ், டெலிஃபோன் அண்ட் வைஃபை கனெக்ஷன் ஆக்சஸும் ரூமுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஓவராலாக பார்த்தா 2 ரூம்ஸோட லேஅவுட்டும் செட்டப்பும் ஆல்மோஸ்ட் சிமிலியராக தான் இருக்குது. இந்த டெரஸில் இருந்து பார்க்கும்போது ரெசார்ட்டோட அவுட்டர் சைடில் இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் வியூ தெரியுது. இது ஒரு எம்டி ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ 2 ரூமும் பார்த்துட்டோம். இப்போ வெளியில் வந்து ரெசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரெசார்ட்குள்ளே நடந்து போகும்பொழுது ஃபுல்லாக ட்ரீஸ் அண்ட் க்ரீனரி பார்க்க முடியுது.
கார்டனிங்கும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பேர்ட்ஸ்க்காக ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் ஏரியா இருக்குது. லவ் பேர்ட்ஸ் மாதிரி பேர்ட்ஸை இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கீஸும் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனால் ஸ்விம்மிங் பூல் ஏரியா வருது. ஸ்விம்மிங் பூல் என்ட்ரன்ஸ் இட் செல்ஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டர் க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸ்பேஷியஸாக இருக்கிற ஸ்விம்மிங் பூல் ஏரியா மாதிரி இது தெரியுது. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக மென்ஸ் அண்ட் விமென்க்கு செப்பரேட் ரூம்ஸும் அவைலபிளாக இங்கே இருக்குது. ஓவராலாக ஸ்விம்மிங் பூல் ஏரியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் அரவுண்ட் 20 to 25 மெம்பர்ஸ் சீட்டிங் இருக்கும். நாங்களும் இங்கே லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஓவரால் த லஞ்ச் வாஸ் குட். இப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் யூஸ்வல் சவுத் இண்டியன் ஃபுட் தான் இருந்தது. டேஸ்ட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை, பட் ஓகேவாக இருந்தது. ஸோ இப்போ ரெசார்ட்டோட ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஓவரால் செட்டப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ரெசார்ட்டில் எனக்கு பர்சனலி கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக இருந்த சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன். வாஷ்ரூம் டோர் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. விண்டோவும் கொஞ்சம் டஸ்டியாக இருந்தது அண்ட் டெலிஃபோனும் ஒர்க் ஆகலை. இன்னொரு ரூமில் ஏசி ப்ராப்பராக கூலிங் கொடுக்கல. ஒய்ஃபை கனெக்ஷனும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதோட டவல்ஸ் அண்ட் பெட்ஷீட் குவாலிட்டியும் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. இந்த மாதிரி சில ஸ்மால் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் தான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த ரிசார்ட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஸ்விம்மிங் பூல் தான். ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற வாட்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கிட்ஸ்க்கு செப்பரேட்டாகவும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அண்ட் அடல்ட்ஸ்க்கும் செப்பரேட்டாக ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ஸ்டே பண்ணும்போது எஸ்பெஷலி கிட்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த ரெசார்ட்டோட ப்ரைஸிங் பார்க்கலாம். நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2 ரூமுமே 5000 ருபீஸ் ஆச்சு. பீக் சீசனில் எஸ்பெஷலி வீக்கெண்ட் டைமில் ஸ்டே அவைலபிலிட்டி கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கலாம். ஸோ வேளாங்கண்ணி ட்ரிப் பிளான் பண்ணும்போது ரூம்ஸை கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் நாங்களும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். அங்கே மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இந்த சன்ரைஸ் வியூவில் இந்த பியூட்டிஃபுல் சர்ச்சை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைபை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக இந்த சர்ச்சை விசிட் பண்ணுங்கள். நாங்களும் எங்களோட ப்ரேயர்ஸை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வேளாங்கண்ணி ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த vlog யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மறுபடியும் சந்திப்போம். Until then, bye, take care.